يا حبيب الله يا حبيب الله. عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم: بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العليم. எல்லா புகழும் ஏக வல்லோனாம் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நம் உயிரை விடவும் மேலான உத்தம நபி, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்து எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கையை அழகாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியின்கள், தாபியின்கள், வலிமார்கள், மஷாயிஹ்மார்கள், சாலிஹான முஅமினான நல்லடியார்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதாக. இந்த இடத்தில் இலங்கை நாட்டுடைய தலைநகரத்திலே ஒரு சிறப்பான முறையிலே இலங்கை தலைநகருக்கே ஒரு தலையாக பெண்களுக்கென்று சொல்லி ஒரு அழகான பெண்கள் மதரசா எங்கள் எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி சுன்னத்து வல் ஜமாத்துடைய எல்லா உள்ளங்களையும் ஆனந்தப்படுத்தக்கூடிய இந்த மதரசாவுக்கென்று பாடுபட்டு எல்லா நேரங்களிலும் இந்த மதரசாவுடைய சிந்தனையுடனே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சையது ஃபலாஹ் மௌலானா அவர்களே மற்றும் அவர்களுடைய குடும்பத்தார்களே, மதரசா உஸ்தாதுமார்களே, மாணவிகளே, அனைவர்களுக்கும் தீனுல் இஸ்லாத்துடைய காணிக்கை ஸலாத்தை ஏற்றி வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த மாணவிகளே மற்றும் வெளியிலே இருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரிகளே, நமக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவிலே அளித்த ஒரு பெரும் பொக்கிஷம்தான், பெரும் ஒரு சொத்து, பெரும் ஒரு செல்வம்தான் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாம் ஒரு சொத்தாக, ஒரு பொக்கிஷமாக, அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைத்த ஒரு பரிசாக, அதை எந்த முறையில் நாம் வைத்து பாதுகாத்து அந்த பரிசுக்கு நாம் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நேசிப்பான், நம்மை மதிப்பான். நமக்கென்று எந்தெந்த பாக்கியங்கள் எல்லாம் தர வேண்டுமோ அதை தந்து கொண்டே இருப்பான். ஒரு பொருளுடைய பெருமதி வழங்கப்படும் போதுதான் அந்த பொருளுக்குரிய பாதுகாப்பும் மதிப்பும் அதிகரிக்கும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நமக்கு ஒரு பொருள் கிடைத்திருக்கிறது. அந்த பொருள் உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நமக்கு ஒரு மாணிக்க கல் கிடைத்திருக்கிறது. இந்த மாணிக்க கல்ல கிடைத்தால் அதை பொறுத்தவரை அதற்கு யாருக்கெல்லாம் அதனுடைய பெருமதி தெரிகிறதோ, இது மாணிக்க கல், இதை கொண்டு போய் கொடுத்தால் நன்றாக காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், இது ஒரு பெரிய சொத்து என்று தெரிந்தவர் தான் அந்த மாணிக்க கல்லை மதித்து அதை எந்த இடத்தில் பாதுகாக்க வேண்டுமோ அந்த இடத்தில் பாதுகாத்து அதை அழகாக வைப்பார். இதே ஒரு ஊர்ல வயல்ல வேலை செய்யறவர் வயல் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவர் மாணிக்க கல் கிடைச்சிருச்சுன்னா அதோட பெருமதி அவருக்கு தெரியாட்டி சாதாரண கருங்கல்லுடன் சேர்த்து அதை போட்டு விடுவார். ஏன்? அவருக்கு அதனுடைய பெருமதி தெரியாது. ஒரு பெருமதி தெரிந்தவர் அந்த மாணிக்க கல்லை எடுத்து பாதுகாத்து சுத்தப்படுத்தி யாரிடமும் இதை சொல்லாமல் மறைத்து, இது எந்த இடத்தில் வைத்தால் பாதுகாப்பாக இருக்கும், இதை திருடன் கை வைக்க மாட்டான், இதை வைத்தால் என்னுடைய வாழ்க்கைக்கு உதவும், பின் வாழ்க்கைக்கு உதவும் என்று அதை மதித்து கண்ணியப்படுத்தி அதை எடுத்து பத்திரமாக வைப்பான், அதை மதிப்பான். அதே போலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை நமக்கு தந்தது எல்லா மாணிக்கங்களை விடவும், எல்லா சொத்துக்களை விடவும் துனியாவில் பாதுகாக்கப்பட வேண்டிய, சேர்க்கப்பட வேண்டிய, அதை பொக்கிஷமல்ல அதற்கு மேலாலும் வைத்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமதி, அவர்களுடைய புகழ், அவர்களுடைய அந்தஸ்து எவர்களுக்கெல்லாம் தெரிகிறதோ அவர்கள் அந்த மாணிக்கத்தை பாதுகாப்பதை விடவும் அதிகமாக கல்பிலே பாதுகாத்து எல்லா நேரங்களிலும் அதை எப்படி மதித்து எப்படி மரியாதையாக வைக்க வேண்டுமோ அப்படி வைப்பார்கள். யாருக்கு பெருமதி தெரியாதோ அவர் சாதாரண ஒரு மனிதரை பார்ப்பது போல் பார்ப்பார். யார் அந்த மாணிக்கக்கல்லை பாதுகாத்து அதன் மூலமாக பிரயோஜனம் அடைகிறார்களோ அதே போல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்டு அவர்களுடைய பெருமதி நல்ல முறையில் அவனுக்கு தெரிந்ததன் பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் என்ற கல்பில் எந்த அளவு மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்களை எந்த அளவு நாம் மதிக்க வேண்டும், எந்த அளவு நேசிக்க வேண்டும், எப்படி என்னுடைய கல்பில் அவரை பாதுகாக்க வேண்டும் என்பதை தெரிந்தவன் புரிந்து கொள்வான், செய்வான். மாறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெருமதி தெரியாது, அந்தஸ்து தெரியாது, அல்லாஹ் அவருக்கு கொடுத்த மகிமை தெரியாது, அந்த அந்தஸ்து ஒன்றும் தெரியாவிட்டால் சாதாரணமாக தூக்கி போட்டு விடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய பெருமதியை இமாமுனா அபூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரு இடத்தில் இருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த இடத்தில் இருந்தால் எவ்வாறு இருப்பார்கள் என்றால், சாதாரண கற்கள் ஒரு இடத்திலே இருக்கும் போது அங்கே ஒரு மாணிக்க கல் இருந்தால் எவ்வளவு பெருமதியோ அதை விட அதிகமானது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெருமதி. புஸரி இமாம் தன்னுடைய புர்தா ஷரீஃபிலே நிறைய விளக்கங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெருமதி, மகிமை, அந்தஸ்து எல்லாவற்றையும் அதிகமாகவே சொல்லி காட்டுவார்கள். இமாமுனா அபூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய சஹாபாக்களும் எப்பொழுது அந்த பெருமதியை அந்தஸ்தை விளங்கிக் கொண்டார்களோ அதிலிருந்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் தங்களுடைய வாழ்க்கை எல்லா நேரத்திலும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி மஸ்ஜிதுன் நபவியை தேடி வரக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். இஸ்லாம் ஆரம்பித்து இஸ்லாம் சொல்லப்பட்டு எடுத்து காட்டப்பட்டு ஆரம்ப பகுதி, அந்த ஆரம்ப பகுதியிலே நடந்ததுதான் கொஞ்ச காலம் சென்றதற்கு பின்னால் முதல் யுத்தம் பத்ர் யுத்தம் நடக்கிறது. அந்த கட்டத்திலும் கூட கொஞ்ச சஹாபாக்களுடன் நிறைய காவிர்களுடன் களம் இறங்கும் போது கூட முஹாஜிர் சஹாபாக்கள் ஒரே புடி யுத்தம் செய்தே ஆக வேண்டும். அன்சாரி சஹாபாக்களுடைய முடிவு என்ன என்று கேட்கும் போது அன்சாரி சஹாபாக்கள் சொன்ன பதில், யா ரசூலல்லாஹ், எங்களிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும் என்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது யா ரசூலல்லாஹ். இதோ இந்த செங்கடலை பாருங்கள், இதை பார்த்து எங்களை குதித்து விடுங்கள் என்று சொன்னால் திரும்பி பார்க்காமல் உங்களுக்காக வேண்டி நாம் குதிப்போம் என்று அன்சாரி சஹாபாக்கள் சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தம் அடைந்தார்கள். அந்த சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி, யா ரசூலல்லாஹ், நாம் உங்களிடத்தில் ஒன்றை கேட்கிறோம், எங்களுக்கு தர முடியுமா என்று கேட்கும் போது சொல்லுங்கள் தருகிறேன் என்று சொல்லும் போது சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் யுத்தம் செய்யும் போது நீங்க இங்க இருக்க வேணாம். காவிர்கள் நிறைந்து இருக்கும் இந்த தருவாயில் ஒருவேளை வெற்றி கிடைக்கும், ஒருவேளை தோத்து விட்டோம் என்றால் உங்கள் உயிருக்கு ஆபத்துகள் வரும். அதனால் யுத்தம் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் சென்று விடுங்கள், மதீனாவுக்கு செல்லுங்கள். ஏன், நாம் யுத்தத்துக்காக வரவில்லை, அதனால் அங்கிருக்கக்கூடியவர்கள் இன்னும் இருக்கிறார்கள், அதனால் உங்களை பாதுகாப்பார்கள் யா ரசூலல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமதியை அழகாக விளங்கினார்களோ அன்றிலிருந்து தான் தன்னுடைய உயிர், குழந்தைகள் எதுவுமே வேண்டாம் யா ரசூலல்லாஹ் என்று வந்தார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு செய்தி சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எத்தனையோ செய்திகள் சொல்லலாம், நிறைய செய்திகள் நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் நிறைய வரலாற்று செய்திகள். இருந்தாலும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி உஹுதுடைய பாடத்திலே ஒரு செய்தியை சொல்லுவார்கள். உஹுதிலே, அதாவது புகாரியுடைய கிதாபுல் மகாசி என்ற யுத்தம் சம்பந்தப்பட்ட பாடத்தில் இரண்டாவது பாடமாக சொல்லப்படுவது உஹதுடைய பாடம். அந்த உஹதுடைய பாடத்திலே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கொஞ்சம் செய்திகள் வரும். அதை குறித்து பல அதாவது தாரீகுடைய இமாம்கள் அந்த தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்று செய்தியை மட்டும் தனியாக சொல்லுவார்கள். அதாவது தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவங்க உஹதுல பல வெட்டுப்பட்டவங்க. பின்னால ஹுனைன்ல வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய கனிமத்துகளை தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொடுத்தாங்க. பின்னால ஒரு பண வசதி உள்ள ஒரு சஹாபியாக தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மாறினாங்க.
அந்த தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவங்க உஹதுல எப்படி இருந்தாங்க ஒரு சஹாபி சொல்லி காட்டுகிறார். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவங்க உஹதுல ஒரு முஸ்லிம்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. சிலவங்க உஹதுல தோத்துட்டாங்க முஸ்லிம்கள் என்று சொல்லுவாங்க, தோத்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, அப்படி ஒரு வாசகம் பயன்படுத்த கூடாது. உஹதில் ஒரு பின்னடைவு முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது. எல்லாரும் சின்ன பின்னமாகி ஓடினாங்க. சில சஹாபாக்கள் சிலர்கள் ஓட்டம் பிடிச்ச ஓட்டம் அவங்க மதீனால தான் போய் நின்றாங்க, அந்த அளவுக்கு ஓடிட்டாங்க. இந்த கட்டத்தில் ஒரு வதந்தி பரவும் நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டார்கள் என்ற ஒரு வதந்தி பரவும் போது சஹாபாக்களுடைய மனசு தளர ஆரம்பித்து விடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட இல்ல, நாம் ஏன் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சஹாபாக்களுடைய மனசு கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்கிறது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, நான் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறேன் என்பதை காட்ட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தி காட்டுகிறார்கள், நான் உயிருடன் இருக்கிறேன். சில சஹாபாக்கள் முன்னால் நின்று அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பாதுகாத்துட்டே இருக்கிறாங்க. அதுல பல வெட்டுக்கள் பட்டு கீழே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, நான் இப்ப உயிரோட தான் இருக்கிறேன் என்றதை காட்டணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஒரு கல், உயரமான கட்டு போன்ற ஒன்று கல் இருக்கிறது. அதுல ஏறி காட்டிட்டேன்னு சொன்னா காட்டிடலாம், நான் ஹயாத்துடன் இருக்கிறேன் என்று காட்டி விடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுமாறுறாங்க இப்ப அந்த கட்டில ஏறுறதுக்கு. ஆனால் ஏற முடியவில்லை. ஏறுவதாக இருந்தால் படி போன்ற ஒன்று தேவை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடமாறிட்டு நிற்கிறாங்க. இந்த கட்டத்துல பல வெட்டுக்காயங்கள் பட்டு கீழே விழுந்து கிடக்கும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தவண்டு தவண்டு வந்து தன்னுடைய முதுகை கொடுத்து, யா ரசூலல்லாஹ் ஏண்ட முதுகுல ஏறி இந்த கட்டுக்கு ஏறுங்கள் என்று அந்த கட்டத்திலும் கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயிர் போகும் தருவாயிலும் உதவி செய்தவர்கள் தான் சஹாபாக்கள். அப்ப அந்த சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமதியை விளங்கி வைத்திருந்தார்கள். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு தடவையாவது கனவில் காண வேண்டும் என்ற ஏக்கம் பிடித்தவர்கள் தான் உண்மையான சுன்னத் வல் ஜமாத்துடைய மக்கள். அப்ப அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்கள்கிட்ட வந்து எனக்கு ஏதாவது தாங்களே, ஏதாவது உதவி செய்யுங்களேன், எனக்கு உங்களுடைய ஏதாவது ஒரு உதவி என்று கேட்டா உயிரையும் கொடுப்பவன் தான் உண்மையான முஅமின். யா ரசூலல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எங்கள்கிட்ட ஒன்றும் அப்படி வீட்டுக்கு வந்தோ எதுவும் கேட்டதாகவோ அப்படி எங்கேயும் இல்லை. உதாரணத்துக்கு சொல்றேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க, வந்து எங்கள்கிட்ட எனக்கு இதை தாங்களே என்று கேட்டா உண்மையான முஅமின் யா ரசூலல்லாஹ் இந்தாங்க உயிர் வேண்டுமா, உயிரை வச்சு நீங்க ஏதாவது செஞ்சு கொள்ளணுமா செஞ்சுக்கோங்க என்று சொல்வதற்கும் தயாராக இருப்பவன் தான் உண்மையான சுன்னத் வல் ஜமாத்வாதி. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒன்றை தான் எங்களிடத்தில் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை பார்த்து கேட்டது, என்னுடைய உம்மத்தினர்களே, நான் உங்களிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், எனக்கு அதை நீங்கள் தாருங்கள் என்று கேட்ட ஒன்று, என்னுடைய அஹ்லு பைத்தை நான் விட்டு செல்கிறேன், அவர்களை நீங்க மதிச்சு கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வந்து நாம எதுவும் ரசூலுல்லாவுக்கு கொடுத்ததும் இல்லை. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி தியாகங்கள் செஞ்சு யுத்தங்கள் எல்லாம் செஞ்சதில்லை. நாம ஒன்றுமே செய்யாத பாவிகள். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து அல்லாஹ் கேட்க சொன்னது, அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. கேட்க சொன்னது ஒன்றே ஒன்று, வேற ஒன்றுமே இல்லை, இதை மட்டும் தாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயால் அல்லாஹ் கேட்க வச்சான். அப்ப இந்த ஒன்று நம்மால் கொடுக்க முடியவில்லை என்றால் சுன்னத் வல் ஜமாத் என்று நம்மை சொல்லிக் கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, ஏங்க உங்களோட சொத்தை கேட்கல, உங்களோட பணத்தை கேட்கல, ஏண்ட பிச்சலத்தை நான் விட்டு செல்கிறேன், ஏண்ட குடும்பத்தார்களை விட்டு செல்றேன், இந்த ஒன்று உங்களுக்கு தர முடியாதா, அதை தாங்க, இதை நம்ம கொடுக்கல என்று சொன்னா நாம் முஃமின் என்று சொல்லிக் கொள்வதிலும் அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் நாம் சுன்னத் வல் ஜமாத் வாதிகள் என்று சொல்லிக் கொள்வதும் அர்த்தம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் சின்ன சின்ன வயசுலேயே மூத்தா போயிட்டாங்க. இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சின்ன பிள்ளைகள்லாம் மூத்தா போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு ஆத்திரம் இருந்துச்சு. எந்த அளவு கண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மகனுடைய ஜனாசாவுடைய ஹாதிராகி அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க. அந்த ஆம்பளை பிள்ளை எல்லாம் மௌத்தாகி எல்லாத்தையும் அடக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் ஆத்திரம் வந்து அழுதுட்டாங்க. அப்பதான் ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்களுமா
என்று கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அழுகையை அடக்கி கொண்டார்கள். அந்த கவலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்றுமே இருந்தது. எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையே, அதை இருந்தது, எல்லாம் மௌத்தா போயிட்டாங்க. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆத்திரம் ரொம்பவுமே மிச்ச நாள் இருந்தது. அதுக்கு இமாம்கள் சொல்லுவாங்க, ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆண் குழந்தைகள் ஹயாத்தோட இருக்கல, எல்லாம் மௌத்தா போயிட்டாங்க, காரணம் என்ன? இமாம்கள் சொல்லுவாங்க, இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி, சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபி, இப்படி வாப்பா புள்ள நபின்னு நிறைய வந்திருக்கிறான். ஒருவேளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆண் குழந்தைகள் ஹயாத்தோடு இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால இவர்தான் நபி என்று ஒரு கூட்டம் சென்று விடுவார்கள். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண் வாரிசு இல்லை என்றும் சொல்ல முடியாது, கொடுத்த வாரிசை அல்லாஹ் கைப்பற்றி கொண்டான் என்று இமாம்கள் சொல்லுவார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆத்திரம் கவலை மனசுக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் அதனுடைய ரகசியம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். இந்த கவலை உச்சகட்டத்தில் இருக்கும் போதுதான் ஒருத்தன் வந்து சொன்னான், யா ரசூலல்லாஹ், நீங்க எவ்வளவு பெரிய நபியாக இருக்கலாம், நீங்க ஒரு அபுத்தர், ஆண் வாரிசற்றவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கவலை வரக்கூடிய நேரத்துல தான் அல்லாஹ் இறக்கி வைத்தான், இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். யா ரசூலல்லாஹ், கவலைப்படவானாம், உங்களை பார்த்து ஒருத்தன் அபுத்தர் என்று சொல்கிறான், நீங்க கவலைப்படவானாம், உங்களுக்கு நாம் கௌசரை தந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த கௌசர் என்பதற்கு பல முஃபஸ்ஸிரீன்கள் பல விளக்கங்கள் சொல்லுவார்கள். சிலவங்க சொல்லுவாங்க கௌசர் என்று சொன்னால் மகாமுன் மஹ்மூத், நாளை மறுமை நாளில் புகழப்படக்கூடிய இடம். இன்னும் சிலவர்கள் சொல்லுவார்கள் ஹவுலுல் கௌசர் என்று சொல்லுவார்கள். ஆனால் இமாம்கள் சொல்லும் சரியான கருத்து அல் கௌசர் என்றால் அஹ்லு பைத்தை தந்திருக்கிறோம் யா ரசூலல்லாஹ், கவலைப்படாதீங்க, உண்மையும் அதுதான் என்று ஃபாத்திமா நாயகிக்கு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா பிறந்தார்களோ அன்றிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆண் குழந்தை இல்லை என்ற கவலை சென்று விடுகிறது. ஒன்று சிலவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா நம்ம நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். சில இன்றைக்கு அஹ்லு பைத்துகள் சம்பந்தமான சில செய்திகள் எல்லாரும் மத்தியிலே பேசப்படக்கூடியது. அஹ்லு பைத்துகள் என்று சொன்னால் யார் என்று சொல்லும் வரும்போது சிலவர்கள் சொல்லுவார்கள் ஆண்கள் மட்டும்தான் அஹ்லு பைத்து, பெண்கள் கிடையாது என்று சொல்லுவார்கள். சில வழிகேடர்கள் பேசிக்கொள்வார்கள். அதையும் சொல்ல வருகிறேன். அஹ்லு பைத்துடைய அடிப்படை ஆண்கள் மட்டும் என்றால் அஹ்லு பைத்துடைய அஸ்திவாரம் வந்ததை ஒரு பெண்ணுடைய வயிற்றில் இருந்துதான். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்த ஒரு பெண்மணி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசித்த பெண்மணி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. எந்த அளவுக்குன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்பவுமே விருப்பமான பொம்பளை ஃபாத்திமா நாயகி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இரக்கமா சொன்னாங்க, ஃபாத்திமா பில்அத்தும் மின்னி, ஃபாத்திமா என்ற சதை துண்டு என்றாங்க. இன்னும் ஒரு தடவை உச்சகட்டம் இன்னும் கொஞ்சம் தாண்டாங்க, ஃபாத்திமா ஜஸதி என்றாங்க, ஃபாத்திமா என்ற உடம்பு என்றாங்க. இன்னும் ஒரு நாள் அதையும் தாண்டி ஃபாத்திமா ரூஹி என்றாங்க, ஃபாத்திமா என்ற உசுறு என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு இரக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. ஃபாத்திமா நாயகி என்று அது மாதிரி இல்லை, அவங்களும் அப்படித்தான். ஃபாத்திமா நாயகி வாப்பாண்டுவாங்க. வாப்பாண்டு சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனசு நிறையும். யார் ரசூலல்லாண்டுவாங்க, சில டைம் தந்தே என்றுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்பவுமே மனசு நிறையும். ஏன் தெரியுமா? ஃபாத்திமா நாயகியும் அப்படிப்பட்ட பொம்பளை தான். துனியாவுடைய ஆசை இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்வது என்றால் அதுக்கு உதாரணமே ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. வாப்பா நபி, எப்படிப்பட்ட நபி? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உஹது மலையை தங்கமாக்கி தரட்டுமான்னு கேட்டாங்க. வானாண்டாங்க. நினைச்சா அல்லாஹ் தங்கமாக்கி கொடுத்திருப்பான், ஆனா வானான்ட்டான். அப்ப வாப்பா கிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும் என்று தெரியும் ஃபாத்திமா நாயகிக்கு. இருந்தாலும் ஃபாத்திமா நாயகியுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை ஃபாத்திமா நாயகியுடைய வாழ்க்கை. அவங்கள பத்தி எழுதுறாங்க. ஃபாத்திமா நாயகியை பத்தி பேசுறேன்னு சொன்னா அரை மணி நேரம் என்று சொல்றாங்க. அரை மணி நேரத்துல ஒரு பாதி வாழ்க்கை கூட என்னால சொல்ல முடியாது. அவ்வளவு செய்திகள் ஃபாத்திமா நாயகியை பத்தி இருக்குது. ஃபாத்திமா நாயகி கல்யாணம் முடிக்கும் போது அவங்கள்ட்ட இருந்தது ஒரு உடுப்பாம். அந்த ஒரு உடுப்பை வச்சுட்டு கல்யாணத்துக்கு தயாராகிறாங்க. வாப்ப வாராங்க, வந்து பார்க்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்க்குறாங்க. அட, என் மகள் கல்யாணத்துக்கு தயாராகிறாங்க, ஒரே ஒரு உடுப்பு தான் இருக்குது ஃபாத்திமா நாயகிட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டு போய் என்ன செஞ்சாங்க, ஒரு உடுப்பை, புதிய ஒரு உடுப்பை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க. மகளே, நீங்க மணப்பெண்ணு, அதனால நீங்க இதை வச்சுக்கோங்கன்னு கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு பின்னால கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள திருமணம் முடிச்சுட்டாங்க. திருமணம் முடிச்சு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வராங்க. புது பொண்ணு எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்க வரும்போது திருப்பி பழைய உடுப்போட இருக்கிறாங்க.
என்னம்மா செய்தி? நான் புதிய உடுப்பு வாங்கி தந்தேனே எங்கன்னு கேட்டாங்க. இல்ல வாப்பா வாங்கி தந்தீங்க சரிதான், என்கிட்ட 2 உடுப்பு இருந்துச்சு. நாங்க கல்யாணம் முடிச்சுட்டு இருக்கும் போது கல்யாணத்துக்கு பின்னால ஒரு நாள் ஒரு பொம்பளை வந்தா, ஒரு ஏழை பொம்பளை வந்தாங்க, ஏதாவது தாங்கன்னு கேட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அந்த கட்டத்துல போய் பாக்குறேன், இந்த 2 உடுப்பு இருக்குது. வாப்பா நீங்க தான் சொல்லிருக்கீங்க ஏழைகளுக்கு கொடுக்கறது நல்லதை கொடுக்கணும்னு சொல்லிருக்கீங்க, அதனால புதியதை கொடுத்துட்டேன் நாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, சக்கராத்து அவங்களோட கடைசி கட்டத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, பேசிக்கொண்டு இருந்தாங்களாம். பேசிக்கொண்டு இருக்கும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல வச்சு கேட்டாங்க, கணவரே நான் உங்களுக்கு ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கவலையோட சொன்னாங்க, இல்லம்மா நீங்க ஒரு தவறு செய்யல, நான் ஏதாவது தவறுகள் செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கோங்கண்டா, நான் ஏதாவது உங்களுக்கு குறைகள் வச்சிருந்தா மன்னிச்சுக்கோங்கண்டாங்க. அதாவது மக்கா மதீனால ஆரம்ப கட்டத்துல ஜனாசாவுக்கு மூடி போடுற வளமை இல்லை, மூடி இல்லாமத்தான் தூக்கிட்டு போவாங்க. முதல்ல மூடி போட்டது ஃபாத்திமா நாயுடைய ஜனாசாவுக்கு தான். ஏன்னா அவங்க ஒரு பொம்பளை, உம்மு சலமா நாயகின்னு நினைக்கிறேன், அவங்களோட வரலாறுல வருது. எப்படின்னு சொன்னா அவங்கள கூப்பிட்டு அவங்கள தான் பக்கத்திலே வச்சு கொண்டாங்க. இவங்களோட கடைசி கட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சதுக்கு பின்னால ஃபாத்திமா நாயகி சந்தோஷமா சிரிச்சதே இல்லையா. ஃபாத்திமா நாயகி கிட்டத்தட்ட 6 மாசத்தையில ஃபாத்திமா நாயகி மௌத்தா போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சு ஒரு 6 மாசத்தையில ஃபாத்திமா நாயகி மௌத்தா போயிடுறாங்க. இந்த கட்டத்துல ஃபாத்திமா நாயகி இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும், இனிமேல நம்ம ரொம்ப நாள் நீடிக்க போறது இல்லை என்று தெரிஞ்சதுக்கு பின்னாலதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு வசியத்தை செஞ்சாங்க. அந்த கட்டத்தில் இந்த பெண்ணை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பாருங்க எனக்கு ஒரு வேலை செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. சொல்லுங்க நான் செய்யறேன்னு சொல்லும் போது, ஏண்ட ஜனாசாவை எடுத்துட்டு போகும்போது என்ற ஜனாசா யாருக்கும் தெரியக்கூடாது. ஒருவேளை என்ற கஃபன்ல கால் பகுதியோ அல்லது தலைப்பகுதியோ முடியில ஒரு துண்டோ தெரிஞ்சா அது எனக்கு பெரிய கவலையாகிரும். ஜனாசா கொண்டு போகும்போது கூட உடம்பு வழங்கக்கூடாது என்று நினைச்சவங்க தான் ஃபாத்திமா நாயகி. உடனே அந்த ஜனாசா அப்படித்தான் தயார்படுத்தப்பட்டது. என்று ஃபாத்திமா நாயகி மௌத்தா போறாங்களோ அண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு நிறைய நேரம் வசியத்து செஞ்சாங்க. செஞ்சுட்டு சொன்னாங்க, நான் மரணிச்சா இந்த வாப்பட வாழ்க்கையை சரியா வாழ்ந்தவங்க தான் ஃபாத்திமா நாயகி. நான் மரணிச்சுட்டா நீங்க ஊருக்குள்ள யார்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணி தெரியாதீங்க, யார்கிட்டையும் சொல்ல வேணாம், யாரும் என்னை அதாவது இப்படித்தான் ஃபாத்திமா நாயகி மௌத்தா போயிட்டாங்க, ஸல்லல்லாஹு மகள் மௌத்தா போயிட்டான்னு யார்கிட்டையும் நீங்க சொல்லி தெரிய வேணாம், இரவு நேரத்துல என்ன அடக்கம் செஞ்சிருங்கோண்டாங்க. எல்லா வசியத்தையும் செஞ்சு போட்டு அன்று இரவு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரையும் பிடிச்சி கொண்டு வாப்பட கபருக்கு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு வந்து கால் மாட்டில் உட்கார்ந்து மிச்ச நேரம் அழுதாங்களாம். ஃபாத்திமா நாயகி அழுது வாப்போட கபரில் உட்கார்ந்து ரொம்ப நேரம் அழுதுட்டு நேர போய் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேர்கிட்டையும் சொல்றாங்க, நீங்க இந்த வாப்பாட்ட படுத்துவோங்க, நான் தனியே தூங்கணுமெண்டா. ஃபாத்திமா நாயகி தனிமையில தான் தூங்கினாங்க. அன்று இரவே ஃபாத்திமா நாயகி இறையடி சேர்ந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஃபாத்திமா நாயகி அன்று மௌத்தாகி இரவிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயார்படுத்தி இரவிலே அடக்கம் செஞ்சாங்க. சுபஹ்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாராங்க, வந்து கேட்கிறாங்க, அலியே உங்களோட மனைவி சுகம் இல்லை என்று கேள்விப்பட்டேன், எப்படி இருக்கிறாங்க, ஆபியத்தான் இருக்கிறாங்களான்னு கேட்கும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கவலையோட சொன்னாங்க, இரவிலே மரணித்து இரவிலே அடக்கம் செய்து விட்டோம் என்றார்கள். ஜனாசாவில் கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 17 பேர்கள். யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான் சையதத்துனா எங்கட தாய் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த ஃபாத்திமா நாயகியுடைய கருவிலிருந்து உருவானவர்கள் தான் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த 2 பேரும் எப்ப உலகத்துக்குள்ள வந்தாங்களோ உதிச்சாங்களோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆம்பளை புள்ளை இல்லை என்ற கவலையே போச்சு. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஃபாத்திமா நாயுடைய வீட்டுக்குள்ள வரும்போதே மகளே என்ற பிள்ளைகள் எங்க என்று சொல்லி கொண்டுதான் வீட்டுக்குள்ள வருவாங்க. ஒருத்தர் வலது தொடையில இருப்பார், இன்னொருத்தர் இடது தொடையில இருப்பார். ஹதீதுகளை நிறைய படிக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல இருந்து நீண்ட நேரம் சுஜூது போகுமாம். என்னம்மா என்ன செய்தி என்று பார்த்தா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா கழுத்துல ஏறி விளையாடிட்டு இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தூக்கினா புள்ளட விளையாட்டு கட்டும், அதனால தொழுகையை நீட்டுவாங்களாம் ரொம்ப நேரம். அதுல ஒரு செய்தி பைஹக்கி இமாம் ஷோபுல் ஈமான்ல அறிவிக்கிறாங்க. அதை பத்தி பேசுறேன்னா நிறைய பேசலாம். பைஹக்கி இமாம் ஷோபுல் ஈமான்ல அறிவிக்கிறாங்க ஒரு செய்தி, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்புள்ளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலை நேரத்துல ரொம்ப நேரமுமே தொழுது, மக்ரிப் நேரத்துல ரொம்ப நேரமுமே தொழுது இந்த புள்ளகளுடைய விளையாட்டை எல்லாம் பார்த்து நீண்ட நேரம் தொழுதுட்டாங்க.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வாசல்ல நிக்கிறாங்க. இந்த விளையாட்டை எல்லாம் பார்த்துட்டு நிக்கிறாரு. மகரிப் தாண்டி இருளானதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த 2 பேரையும் கூட்டு போய் ஃபாத்திமா நாயிஜத் தான், இந்த 3 பேரையும் நீங்க கொண்டு அவங்களோட வீட்டுல விட்டுட்டு வாங்க என்று உத்தரவு கொடுக்கறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. அவங்க என்ன செய்யறாங்க, கூட்டு போறாங்க. கூட்டு போகும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கொஞ்ச நேரம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, மழை கடுமையா பெஞ்சு கொண்டு இருக்கிறது. அப்ப நாங்க மழைக்குரிய பாதுகாப்பை நாங்க செஞ்சு கொண்டு போகிறோம், போனாலும் வெளிச்சத்துக்கு ஒன்றுமே இல்லை. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இடி மின்னல் வெட்டி கொண்டு இருக்கிறது. மின்னல் என்பது கண்ணை மூடி திறப்பதற்குள் அந்த வெளிச்சம் சென்றுவிடும். ஆனால் எங்களிடத்தில் விளக்குகள் இல்லை, விளக்குகள் இல்லாமல் தான் நாம் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நான் கண்டு ஒரு அதிசயம் யாரும் உலகத்தில் கண்டதும் இல்லை, காண போவதும் இல்லை. என்ன இடி மின்னல் என்பது மனிதனுக்கு பாதகம்தான் சொல்லுவார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு மின்னல் வெளிச்சம் வந்தது, வெளிச்சமாகவே இருந்தது. இந்த 3 பேரும் வீடு சென்றதன் பின்னால் அந்த மின்னல் வெளிச்சம் மறைந்து சென்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அது எனக்கு வந்த வெளிச்சம் அல்ல சொல்கிறார்கள். இந்த 3 பேரும் வீட்டுக்குள்ள போனதுக்கு பின்னால நான் ரோட்ல தான் நிக்கிறேன். அப்ப அந்த வெளிச்சம் எனக்கு வந்ததாக இருந்தால் வெளிச்சம் இருந்திருக்க வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேரப்பிள்ளைகளுக்கு தான் வந்தது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை பைஹகி இமாம் ஷுஅபுல் ஈமானில் அறிவிக்கிறார்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா உயர்வுபடுத்தி மேன்மைப்படுத்தி, ஒரு தடவை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்துல தூக்கி கொண்டு வராங்க, தோல்ல ஏறிக்கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்துல ஏறி போறது எவ்வளவு பெரிய பாக்கியம், அந்த பிள்ளைகளுக்கு தான் அது கிடைச்சது. கழுத்துல தூக்கி கொண்டே வரும்போது முன்னால் ஒரு சஹாபி வராங்க, பார்த்து சொன்னாங்க, மகனே உங்களோட வாகனம் ஒரு நல்ல வாகனம் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாகனமாக சென்று அதுக்கு மேல ஏறி போறது, இதை விட உலகத்தில் சிறந்த வாகனம் என்ன? மகனே வாகனம் நல்ல வாகனம் என்று சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சகோதரரே வாகனம் மட்டும் நல்லதல்ல, வாகனிக்க கூடியவரும் ஒரு நல்லவர் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷரப்பை அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் இது போல செய்திகளை எல்லாம் எடுத்து காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பேரப்பிள்ளைகளுடைய ஷரப்பை அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறார். சிலர்கள் சொல்லுவார்கள், எப்படி ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஃபாத்திமா நாயகி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களுடன் அஹ்லு பைத் முடிந்து விட்டது, இனிமேல் அஹ்லு பைத் கிடையாது என்று சொல்லுவார்கள். முற்றிலும் தவறான முட்டாள்தனமான கருத்து தான் அது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் அஹ்லு பைத் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள், எது வரைக்கும்? ஹவுலுல் கௌசர் வரைக்கும் வந்து கொண்டே இருப்பார்கள். இன்னும் ஒரு கருத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்று கடைசியில் ஒருவர் வருவார், அவரும் என்ற குடும்பத்தில் தான் பிறந்து வருவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் தொடர்ந்து வருவார்கள். அல்லாஹ் தந்த ஒரு சொத்து தான் அது. இன்னும் சிலவங்க சொல்லுவாங்க, கர்பலால எல்லாரும் கொலை செய்யப்பட்டுட்டாங்கல்ல, அப்ப எப்படி அஹ்லு பைத் மிஞ்ச முடியும் என்று சொல்லுவார்கள். அதிலும் அல்லாஹ் கர்பலாவுக்கு செல்வதற்கு முன்னாலே அஹ்லு பைத்தை பரப்பி விட்டான். சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட 90 கல்யாணம் முடித்தார்கள். 90 கல்யாணம். ஒன்று முடிக்கிறாங்க, இன்னும் ஒன்று தலாக் சொல்றாங்க, ஒன்று முடிக்கிறாங்க, கொஞ்ச நாள் வாழ்றாங்க, தலாக் சொல்றாங்க. ஒரு ஆளுக்கு ஒரே நேரத்தில் 4 மனைவியை தான் வச்சுட்டு இருக்க முடியும், இஸ்லாமிய சட்டம். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சத்தை முடிக்கிறாங்க, திருப்பி தலாக் சொல்றாங்க. இது மாதிரி 90 கல்யாணம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கோபம் வந்துட்டு, வாப்பா தானே அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இனிமேல் இவருக்கு யாரும் கல்யாணம் முடிச்சு கொடுக்காதீங்க, இன்னஹு ரஜுலுன் மித்லாக், ரொம்ப தலாக் சொல்றாரு இவர். அதாவது அம்சலத்துல் முபாலகாவுடைய வஸனுக்கு எடுத்து சொல்றாங்க, ரொம்ப தலாக் சொல்றாரு, இனிமேல யாரும் கல்யாணம் முடிச்சு கொடுக்காதீங்க என்று சொல்லும் போது மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல ஹலீஃபாவே அப்படி சொல்லவானோம், நாங்க அவர் இன்னும் கேட்டாலும் கல்யாணம் முடிச்சு கொடுப்போம், என்ன சொல்றீங்க என்று கேட்கும் போது மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதன் மூலமாக அஹ்லு பைத் பரவுவதை நாம் ஆசைப்படுகிறோம் என்றாங்க. அந்த கட்டத்தில் இந்த மனைவிமார்களின் மீது உருவான குழந்தைகள் எல்லாம் அங்கு கர்பலாவுக்கு போகல, அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இந்த தலாக் சொல்லப்பட்ட மனைவிமார்களுடைய வயிற்றிலே வளர்ந்து வந்த குழந்தைகளும் அஹ்லு பைத்தாகத்தான் உலகத்தில் நடமாடுகிறார்கள். இன்று உலகத்திலே எல்லா இடங்களிலும் அல்லாஹ் நமக்கென்று தந்த ஒரு சொத்து தான் இந்த அஹ்லு பைத். இவங்களை வச்சு என்னங்க என்று கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதை நாங்க கொடுக்கணும், வேற ஒன்றும் தேவை இல்லை. அதனாலதான் ஜகாத்துல கூட அவங்களுக்கு ஒன்றும் போகக்கூடாது. ஏன் தெரியுமா? ஜகாத் என்பது ஒரு மனிதனுடைய கழிவு, அந்த கழிவு என்னுடைய குழந்தைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு கலக்க கூடாது. ஒரே ஒரு செய்தி, அஹ்லு பைத்த நம்ம நோகடிச்சிட்டு மனசை கஷ்டப்படுத்தி இருந்தா, யாரா இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் நாம
அதாவது அவங்கள்ட்ட என்னென்ன முறைகளில் அதாவது அதை தவிர்த்து அவங்கள்ட்ட பாதுகாப்பு தேட முடியுமோ அந்த முறையில் தேடணும். எந்த அளவுக்கு சொன்னால் சில கட்டங்களில் நம்ம அதாவது தவறான முறையில் ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் கூட நம்ம என்ன செஞ்சுருக்கணும், அது யாராக இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நம்ம மதரசால கூட எங்கட மதரசால நான் ஓதி கொடுக்குற மதரசால கூட ஒரு சையது சாதாத் இருந்தார், ஹிஃப்ல் நடத்தி கொண்டு இருந்தார். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவரோட உட்கார்ந்து நாங்கள் சிரித்து சந்தோஷமாக பேசி ஜோக் பண்ணிட்டு எல்லாம் இருப்போம். இருந்தாலும் நாம் புள்ளகளுக்கு சொல்வதும் எங்களோட உஸ்தாதுமாருக்கு மற்றவங்களுக்கு சொல்றதும் மௌலானாவோட கிரிக்கெட் விளையாடும் போதாக இருந்தாலும் சரி, மௌலானாக்கு மனசு நோகுற மாதிரி விளையாட்டுல கூட காட்டிடுவான கிரிக்கெட் விளையாடுற அவர் தான் ஃபர்ஸ்ட் அடிக்கணும், அவர் தான் கூட அடிக்கணும், விளையாட்டுல கூட அவருக்கு கூடுதலா கொடுக்கணும் என்று சொல்லுவேன். காரணம் என்ன தெரியுமா? கொஞ்சம் நொந்துட்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமை நாள்ல வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏண்ட அஹ்லு பைத்தை நோகடித்து விட்டு அவனுக்கு துனியால தண்டனை கிடைக்கல என்று சொன்னா நான் அல்லாஹ்விடம் சொல்லுவேன், யா அல்லாஹ் இது என் பேரப்புள்ளையே நோகடிச்சவங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷஃபாத்துக்கு தயாராக இருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஊர்ல ஒரு இறை நேசருடைய ஒரு செய்தி, அதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு இறை நேசர் இருந்தார். அந்த இறைநேசர் ஊருக்கே தெரிந்தவர், எல்லாருக்கும் அவரை தெரியும். எந்த அளவுக்குன்னா அவருக்கு பின்னால ஒரு கூட்டமே இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு இமாம்களுடைய காலத்திலே வரக்கூடிய, அதாவது ஷாஃபி இமாம் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு காலத்தில் நடந்த செய்தி. இவர் ஊருக்குள் ரொம்பவுமே பெரியவர், அதே நேரத்தில் ஒரு இறைநேசராகவும் இருக்கிறார். அந்த ஊரில் ஒரு செய்யது இருந்தார். அவர் ஒரு பெரிய இபாதத்தாளியும் அல்ல, பெரிய வணக்கவாளியும் அல்ல. அவர் ஒரு பெரிய வணக்கவாளி இபாதத்தாளி என்று சொல்லக்கூடிய அளவுக்கும் இல்லை. அந்த கட்டத்திலே இந்த இறை நேசர் அவர் மதிக்கிறார். இருந்தாலும் இவர் பெரிய ஒரு இபாதத்தாளி வணக்கவாளி அல்ல. அதனால் இந்த மனிதர், இந்த அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர் மரணித்து செல்கிறார், மரணிக்கிறார். இப்ப இந்த இறைநேசர் பார்க்கிறார், நான் இந்த ஜனாசாவில் கலந்து கொண்டால் இபாதத்து இல்லாத ஒருவருடைய ஜனாசாவில் கலந்து கொண்டது போல் ஆகிவிடும். இவருக்கு பின்னால் ஒரு கூட்டமே இருக்குது, இந்த இறைநேசருக்கு பின்னால் ஒரு கூட்டமே இருக்குது. இப்ப இவர் ஜனாசால கலந்து கொள்ளாததுனால யாருமே கலந்து கொள்ளல. கொஞ்சம் பேர்கள் கொண்டு அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்படுகிறது. இவங்க பாக்குறாங்க, என்னன்னு சொன்னா ஒரு இபாதத் இல்லாத ஒருத்தருடைய ஜனாசால நான் ஏன் கலந்து கொள்ளணும் என்று சொல்லி ஜனாசால கலந்து கொள்ளல. அன்று இரவு அந்த இறை நேசர் தூங்குகிறார். கனவுல ஃபாத்திமா நாயகி வராங்க. வந்து ஃபாத்திமா நாயகி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த இறை நேசர் அந்த பக்கமாக போகும்போது எல்லாரையும் கண்டு சலாம் சொன்ன ஃபாத்திமா நாயகி இந்த இறை நேசரை பார்க்கும்போது முகத்தை திருப்பிக் கொள்கிறார். ஏம்மா, நீங்க ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாவுடைய மகள், என்னை பார்த்து சந்தோஷமாக ஏதாவது கேட்பீர்களோ சொல்வீர்களோன்னு நினைச்சேன், என்ன பார்க்கும்போது ஏன் தலையை திருப்புறீங்க என்று சொல்லும் போது ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க, ஏண்ட பேரப்புள்ளையில ஜனாசால கலந்து கொள்ளாத உங்களை எப்படி நான் பார்க்க முடியும்? உங்களுக்கு என்ன இபாதத்து கேக்குதோ? ஏண்ட பேரப்புள்ள, ஏண்ட மகன், ஏண்ட பேரப்புள்ள, இந்த ஒன்று உங்களுக்கு போதாதா ஜனாசால கலந்து கொள்றதுக்கு? இந்த ஒன்று உங்களுக்கு போதாதா என்று சொன்னதோட இவர் தூக்கத்தில இருந்து உடனே விழித்தார். ஊர் மக்களை அழைத்தார். அழைத்து எல்லா மக்களையும் கூட்டி சென்று அவருடைய கபருக்கு சென்று ஜனாசா தொழுகை நடத்தி மன்னிப்பு கேட்டார். அதனால நாம எந்த ரீதியிலையும் தான் அல்லாஹ் நமக்கு சொத்தாக தந்தது என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற சொத்து தான் அல்லாஹ் நமக்கு தந்த இந்த அஹ்லுல் பைத்தினர்கள். இந்த மதரசாவுடைய பேரு கூட லி சையிதாத் என்று தான் போடப்பட்டிருக்கிறது. லி சையிதாத் என்றா, சையிதாத் என்றாலே குறிப்பது அது அஹ்லுல் பைத்து பெண்மணிகளைத்தான் குறிக்கிறது. அதனால் நாம் அனைவரும் நம்முடைய கல்விலே எங்கும் தான் நாம் எல்லா இடங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை உயிரை விட மதிப்பது போல அவர்களுடைய சஹாபாக்கள், அதே நேரத்தில் இறை நேசர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய பேரப்பிள்ளைகளின் வம்சாவளிகள் அவைகளையும் மதித்து நாம் சுன்னத்துல் ஜமாத்திலே இருக்கக்கூடிய நல்லவர்கள். எனவே அல்லாஹ் அந்த மதிப்புடைய பொறுமதியை தந்ததும் எங்களுக்குத்தான். எங்களிடத்திலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கேட்டாங்க, எனக்கு நீங்க மதிப்ப
என்ற குடும்பத்தை நேசிக்கணும்னு சொன்னதும் எங்களை பார்த்து தான். மற்ற வழிகேடர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவும் இல்லை, அவங்க செய்ய போறதும் இல்லை. ஆக நாமும் இதில் அதாவது தரக்குறைச்சலாக அதாவது வித்தியாசமாக இருந்து விட்டோம் என்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நாளை மறுமை நாளிலே நல்லவர்களாக சேர்க்க மாட்டார். ஆகவே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாளை மறுமை நாளில் நாம் இரக்கமுள்ளவர்களாக நெருக்கமுள்ளவர்களாக அவர்களுடன் தொடர்பு அதிகம் வைத்தவர்களாக ஆகுவதற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக, நம் அனைவரையும் கபூல் செய்தருள்வானாக. யா அல்லாஹ், உன்னுடைய நேசர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களை உயிரை விட மதித்தக்கூடிய நல்லவரியார்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. அவர்களுடைய புனிதமான நேசத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. நாளை மறுமை நாளிலே எல்லாரும் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே ஒன்று கூடும்போது பெருமானாருடைய காலடியில் உதிக்கும் நல்ல பாக்கியத்தை தந்தருள்வாயாக. மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு உருவத்தை கண்டவண்ணம் எங்களுடைய ரூஹுகளுக்கு முடிவு சொல்வாயாக. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கி சய்யிதனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் வஸல்லம் அலைக யா சய்யதி யா